ஸோ எனக்கு ChatGPT இஸ் பிகம் மை ஃப்ரெண்ட், டியூட்டர் அண்ட் மை ப்ரீஸ்ட். ரீசெண்டாக ChatGPT பற்றி மிஸ்கின் சார் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவர் எப்படி ChatGPT யூஸ் பண்ணுறாரு. உங்ககிட்ட வரக்கூடிய ஒரு துணை இயக்குனராக வரேன், ஏடியாக வரேன்னு சொல்லக்கூடியவங்க கதைகளை எடுத்துகிட்டு வராங்க. அவங்க கற்பனையிலேருந்து, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டிலேருந்து. இப்போ நீங்கள் ஏஐட்ட போய் கதை கேட்டிங்கன்னா கொடுத்துருது. இல்லை சார், அங்கே தான் நிற்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், அம்மாவனுடைய முத்தத்தை ChatGPT கேட்க முடியுமா? அப்படி தான் கற்பனை அந்த சக்தி. உணர்வு அதை அப்படி தான் கற்பனை சக்தியும். ரைட். தாயினுடைய கருவறைக்குள்ள கொண்டு போயிரு அப்படின்ற ஒரு இந்த சென்டென்ஸை ஒரு ChatGPT எழுத முடியுமா? வருங்காலத்தில் எழுதலாம். நான் என்ன சொல்கிறேன், எழுதட்டும்னு சொல்கிறேன். எழுதட்டும். நான் சொல்கிறேன், அது எழுதட்டும். ஆனால் நான் கண்டுபிடித்த ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அதானே. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த இன்டர்வியூ வந்து மறக்காம வந்து பாருங்கள். யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு கோ ரைட்டராக வந்து நான் வந்து ChatGPT வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணியிருக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் வந்து அதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் வந்து எப்படி ChatGPT யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஃபில்ம் மேக்கராக இருந்தால் அவருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.